ராம் சரண் நடிப்பில் புஜ்ஜி பாபு சனா இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் பெத்தி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெத்தி படம் வந்து மிகுந்த எதிர்பார்ப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக், ரத்னவேல் கேமரா, சனா புஜ்ஜி பாபு ஏகப்பட்ட செலவு பண்ணியிருப்பாங்க. ட்ரைலரில் பார்க்குறப்போ நமக்கு ஐயோ வேறு லெவல் இருக்குன்னு சொல்லி தான் அந்த படம் ஆரம்பித்தோம். படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ராமா தான். ஒரு முதல்ல கிரிக்கெட்டில் ஒரு வீரன் சூப்பராக கலகுறான். ஜாதியை வச்சு அடையாளப்படுத்தி அவனை கேவலப்படுத்தி அவனை வந்து ஒரு ஆட்டக்காரனா ₹1 வந்து தோக்கடிக்கிற நிலைமைக்கு கொண்டு வராங்க. சரி, அதை விட்டுட்டு ரெஸ்லிங் போகிறார், குஸ்தி. அதில் போயிட்டு நம்ம சிவராஜ்குமார் அவர் தான் வந்து குஸ்தி குருவாக வர்றாரு. அவர்கிட்ட போய் வேலை கேட்டு வேலை செஞ்சு சரி அவருக்கு கஷ்டப்பட்டு அவரை ஜெயிக்க வச்சு கடைசியில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் விளையாடுறப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு கால் போயிடுது. ஃபைனல் விளையாடுறப்போ ஒரு கால் போயிடுது. அதையும் விட்டுறாரு. சரி, அதையும் மீறி ஒருத்தன் திருப்பியும் அந்த கால் போன காலை கட் பண்ணி திருப்பியும் ஒத்த காலில் எப்படி சொல்கிறதுனா, அந்த சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊனமுற்றவர்கள்லாம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கேம் இருக்கு இல்லையா, அதில் அவர் ரன்னிங்கில் போயிட்டு நேஷ்னல் லெவலில் மெடல் வாங்கி அவருக்கும் தன் அடையாளத்துக்கும் தன் ஊர் மக்களுக்கும் என்ன செஞ்சாருன்னு தான் இந்த படத்தோட கதை. பெத்தி அதுதான் வந்து ஒன்லைனு. ராம் சரண் செம்மையாக நடிச்சிருக்கார். மனுஷன் உயிரை கொடுத்து நடிச்சிருக்கார். முதல் சீன் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும். ஃபஸ்ட்டு கிரிக்கெட்டு என்னமா கிரிக்கெட் விளையாடுறாரு தெரியுமா, வேறு லெவல் கிரிக்கெட்டு. அதுவும் அவர் வளைக்கிற ஸ்டைலு, ஓடி ஓடி அடிக்கிற ஸ்டைலு, அதெல்லாம் மாசு. உண்மையாக ராம் சரண் கிரிக்கெட்டில் தூந்து விளையாடிருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெஸ்லிங். ஐயோ குஸ்தி சண்டைனா சாதாரண குஸ்தி சண்டை இல்லைங்க. மனசை வந்து சிவராஜ்குமார் குருவாக வர்றாரு, கற்றுக் கொடுக்குறாரு, மூட்டை தூக்க விட்றாரு, எடுபடி வேலை செய்ய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் குஸ்தியில் சேர்த்து விட்றாரு, அப்புறம் இன்டர்நேஷ்னலில் சேர்த்து விட்றாரு. மனசை தூந்து விளையாடி இருக்காரு. அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ரன்னிங். தன் கால் போயிடுச்சு, நடக்க முடியும்னு சொன்னால் அந்த காலை எடுத்துகிட்டு சரி ஓகே நான் ஒரு ஊனமுற்றோன்னா போயிட்டு இந்த நேஷ்னல் ஜெயிக்கணும், நம்ம ஊருக்காக ஜெயிக்கணும்னு வெறியோட போகிறார் பற்றியா. அந்த மாதிரி 3 கேம் 3 ஸ்போர்ட்ஸ் விளையாடி தன் ஊருக்காகவும் தன் மக்களுக்காகவும் மனுஷன் அந்த ஊருக்கு ட்ரெயின் வரலன்னாங்க ட்ரெயின் வாங்கி கொடுக்குறாரு. அந்த ஊருக்கு படிப்பு, ஸ்கூலு, டாக்டர் எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு. ஊருக்கு எல்லாருக்கும் ஒரு அடையாள அட்டை கொடுக்குறாரு. மெயினாக அந்த ஊருக்கு அடையாள அட்டையே கிடையாது. ஏன்னா அந்த ஊர் எங்கே இருக்குன்னே தெரியாது, இந்தியாவிலே கிடையாது, வரைபடத்திலே கிடையாது. அது ஒரு வரைபடத்தில் இந்தியாவில் அந்த அடையாள அட்டையை கொண்டு வர்றது தான் நம்ம ராம் சரணோட முழு வேலை இந்த படத்தில். சரி ஓகே, அது முடிஞ்சு போச்சு. இந்த புஜ்ஜி பாபு சனா தலைவா, ஆனால் உண்மையிலே உங்களுக்கெல்லாம் மனசாச்சிருக்கா? 3 மணி நேரம் 10 நிமிஷம் இந்த படம். சரி ஓகே, இந்த கதை நீங்கள் கதை சூப்பர் கதை. என்னென்னா ஒருத்தன் தன் மலைவாழ் மக்கள் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு மலையில் இருக்கிற ஒரு கிராமத்தை வாழ்கிற ஒரு மனுஷன் அவன் எப்பட்றா வந்து இன்டர்நேஷ்னல்லையும் போயிட்டு அந்த ஊருக்கு பெருமை தேடி தரான்றது தான் ஒன்லைன் கதை. இதை எவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணிடலாம். அதை விட்டுட்டு அங்கே ஒரு ஜாதி பிரச்சனை. இந்த வெற்றிமாறன், இந்த ரஞ்சித்து, இந்த மாரி செல்வராஜ் மாதிரி அங்கே ஒருத்தர் இந்த சனா புஜ்ஜி பாபு கட்சிட்டார் நினைக்கிறேன். எவன் சொன்னான்னு தெரில, இந்த மாதிரிலாம் வச்சா நீங்கள் படம் ஓடுன்னு. அது இந்த ஒரு பக்கம் நாங்கள் சர்பட்டா பரம்பரை பார்த்த மாதிரியே இருக்குது, இன்னொரு பக்கம் புஷ்பா பார்த்த மாதிரியே இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் பார்த்த மாதிரியே இருக்குது, இந்த பக்கம் பில்டப்பு, திருப்பி இதுக்கும் பில்டப்பு. இதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப் இந்த ராம் சரணுக்கு கொடுத்துப்பான்? மனுஷன் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. ராம் சரணை இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்க வச்சு சம்பளம் கொடுத்து இந்த படத்தில் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணியிருக்காரு புஜ்ஜி பாபு சனா. சரி ஓகே, போய் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் நல்லாயிருக்கு, ரத்னவேல் கேமரா சூப்பராக இருக்குது. சரி ஓகே, ஒரு படத்துக்கு கதாநாயகி எவ்வளோ முக்கியம். கதாநாயகி நீங்கள் வந்து சாதாரண கதாநாயகி ஃபிக்ஸ் பண்ணல, ஜான்வி கபூர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த அம்மா கோடிக்கணக்கில் பணம் வாங்கும். ஓகே, அந்த அம்மா இடுப்பு காமிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணீங்க, வெறும் இடுப்பே காமிச்சிடுறாங்க. அந்த அம்மா வந்தோடனே வந்ததுலேருந்து இடுப்பு பார்க்குறப்போ ஹீரோவே ரசிக்கிறாரு. ஸ்க்ரீனில் ஃபுல்லாக அதை இடுப்பை காமிச்சிட்டு ஃபஸ்ட் ஹாப்பு 2 சீனை வர வச்சு ஓட விட்டீங்க, செகண்ட் ஹாப்பில் 2 சீனை வர வச்சுக்கிறீங்க. கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? ஜான்வி கபூர் வந்து என்ன அழகாக இருப்பாங்க, என்ன நடிகை அவங்கள நடிக்க வச்சுருக்கலாம், அவங்கள அழகு இன்னும் காமிச்சிருக்கலாம், இன்னும் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் அந்த படத்துக்கு கூட. அவங்கள துண்டாக விட்டுட்டாங்க. சரி, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் வராரு போகிறாரு, குஸ்தி வாதியாராக இருக்காரு, அவரு முடிஞ்சு போச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு வில்லன் இந்த படத்தில் எவனுமே இல்லையா. அவங்களே வில்லனாக இருக்கானுங்க, அவங்களே வந்து ட்விஸ்ட்டு கொடுக்குறானுங்க. இப்போ ஒரு படத்துக்கு எதிர்பாராத திருப்பம் இருக்குல்ல, அவங்களே ட்விஸ்ட்டு கொடுத்துக்குவாங்க. ஐயோப்பா சாமி, இந்த படத்தில் அந்த ஆலை, அதுக்கப்புறம் இந்த கரும்பு, அந்த பாவு எடுக்கிறது, அது ஒரு வேலை, அங்கே ஒரு வில்லை. அவன் வந்து நீங்கள் ஜோடியோட தான் வரணும், உங்களுக்கு காசு தர மாட்டேன்னு சொல்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊருக்காரன், இந்த பக்கம் கிரிக்கெட்டில் அவனுக்கு பிரச்சனை,
அந்த ஊருக்காரு பிரச்சனை ஒன்றா சேர்ந்து இது ஒரு பிரச்சனை, இது ஒரு தலைவலி அவருக்கு. அந்த பக்கம் பார்த்தா குஸ்தியில் அவனுக்கு ஜாதி மதம் பார்ப்பானுங்க, இவன் கீழ் ஜாதின்னு தொட மாட்டானுங்க, அது ஒரு பிரச்சனை. திருப்பி அங்கே போனால் டெல்லியில் போனால் அவன் ஒரு வெள்ளம் வரான். அவன் ஏற்கனவே வந்து சிவராஜ்குமார் தோத்துட்டீங்க, தோக்க வச்சிட்டாரு, அவர்கிட்ட நான் வேறு வேலை பண்ணுறான். இந்த மாதிரி சம்பந்தம் வில்லன்களை வர வச்சு சம்பந்தம் இல்லாமல் இந்த படத்தில் திரிச்சு இதெல்லாமே 3 மணி நேரம் 10 நிமிஷம் திரிச்சு வச்சுருக்காரு இந்த புஜ்ஜி பாபு சனா. எப்படி கதை கேட்டு ஒத்துக்கு நேரத்தில் ராம் சரண் பாவம் எனக்கு ரஹ்மான் மியூசிக்கெல்லாம் வந்து இவ்வளோ பின்னி படத்தில் எடுத்துருக்காரு, மலைக்கப்புறம் நல்லா போட்டிருக்காரு, அடின்னு அடிச்சிருக்காரு. கேமரா ஒர்க்கெலாம் கண்ணில் ஒத்திக்கலாம், என்ன கேமரா ஒர்க்கு. அந்த பாட்டுக்கெல்லாம் எவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு எவ்வளோ பேர் அந்த படத்தில் எல்லாத்தையுமே நொந்து நூலாக்கி வச்சுருக்காரு இந்த சனா புஜ்ஜி பாபு. என்னத்த சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு 3 மணி நேரம் போய் கதற நாங்கள் அந்த வாஷிங் மிஷினில் துணி மாதிரி எப்படி புளிஞ்சி ஏற்ற மாதிரி ஓடி வந்தோம் வெளியே. அந்த அளவுக்கு நம்மளை 3 மணி நேரம் 10 நிமிஷம் புளி வஞ்சிட்டாங்க. ஆடியன்ஸாக பார்க்குறப்ப எனக்கு அப்படி இருந்தது. ஆனால் ரசிகர்களாக பார்க்குறப்போ ஏதோ ஒரு திருப்தியாக கொஞ்சம் பார்த்துட்டு வருவாங்க. ஏன்னா அதிகமாக திட்ட மாட்டாங்க ரசிகர்கள். வேறு என்ன பண்ணுறது, காசு கொடுத்து போகிறதுனால நம்ம அந்த மாதிரி கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. காசு கொடுத்து போகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ரசிகர்களுக்கு கொஞ்சம் திருப்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.